போயஸ் கார்டனுக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டியிருக்காங்க. ஓ போயஸ் கார்டனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு 100 கோடி ரூபா பிரமாண்டத்தில் வீடு கட்டியிருக்காங்க. எதுக்கு சார் தனிநபருக்கு அவ்வளோ பெரிய ஒரு வீடு? ஆமாம், தனிநபருக்கு தான் 5 லட்சம் கோடி. நடராஜன் செத்து போயிட்டாரு. ஆமாம், ஒருத்தன் கிட்னி எடுத்து லிவர் எடுத்து கொண்டு வந்து சேர்த்து செத்து போயிட்டாரு. இப்போ சசிகலாவுக்கு குழந்தை குட்டி இல்லை. எதுக்கு 5 லட்சம் கோடி? இந்த மக்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. அவர்களுக்கு தேவை தேர்தல் வருகிற போது 500 ரூபா ஓல்டு மங்கு கோட்டர், ஒரு காக்கா பிரியாணி. 5 வருஷம் எவ்வளோ வேணால் கொள்ளையடிச்சுன்னு ஓட்டை போட்டு போயிடறான். ஓட்டை போட்டு போயிடுறான். எஸ்சி தொகுதிக்கு 200, பிசிக்கு 500. அப்போது இந்த மக்களிடம் போய் சேர வேண்டிய அரசியல் போய் சேரலை. கேரளாக்காரனுக்கு கல்வியும் கம்யூனிசமும் அவனுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்துருக்கு. அவனை யாரும் ஏமாற்ற முடியாது. இங்கே திராவிடம் என்ற போலி திராவிடம் எங்கே போய் நிற்கிதுன்னா டவுசர் பாய்ஸ்ட்டை போய் நிற்கிது. இந்த டவுசர் பாய்ஸ் இந்த நாட்டை காப்பாற்றினா தான் உண்டு. காப்பாற்றுவதற்கு, இந்த இனத்தை மொழியை காப்பாற்றுவதற்கு ஆளே இல்லை. அனாதையாக இருக்கான் தமிழன். எங்கடா தமிழன்? அவர் முதலியார், இவர் செட்டியார், இவர் நாடார், இவர் தலித்து, இவர் தேவேந்திர குலவாடா. தமிழன் எங்கே? எங்கேயுமே இல்லை. தமிழோட அடையாளமே இல்லை. கர்நாடகா போனீங்கன்னா அங்கே அத்தனை பேரும் கன்னடனாக இருக்கான். அத்தனை பேரும் கன்னடர். கேரளா போனீங்கன்னா அத்தனை பேர் மலையாளியாக இருக்கான். இந்த பக்கம் போனால் அத்தனை பேர் தெலுங்கனாக இருக்கான். இவன் திராவிடனாக இருக்கான். தமிழன் என்னவா இருக்கான்? சாதியாக இருக்கான். சாதியிலேருந்து நேராக தமிழனுக்கு வர்றதில்லை, நேராக திராவிடனுக்கு போயிடுறான்.